அல்லேலூயா. சாட்சி சொல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த அருமை பாஸ்டர் அவர்களுக்கு நான் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறேன். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தர் நாமத்தை தொழுகொள்வேன் என்று சொல்லி சங்கீதம் 116:8 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் ஒரு உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. ஒரு பாடல் ஒரு வரியை பாடி என்னுடைய சாட்சியை நான் சொல்லுகிறேன். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை. அப்பா, நான் எப்படி பாமை மறப்பேன், அல்லேலூயா, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே. அல்லேலூயா. என்றோ மண்ணுக்கு செல்லக்கூடிய அடியனை இந்த இடத்திலே கொண்டு நிறுத்திருக்கிறபடினாலே உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், கண்ணீர்கள், அப்பா சோத்திரம் ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம், கடன் பிரச்சனை ஒரு பக்கம், என்ன செய்வோம் என்று சொல்லி கலங்கி தத்தளித்து நாங்கள் வாழ்ந்த நாட்கள் உண்டு. அந்த நாட்களை நினைத்து பார்க்கிறேன். இந்த வேளை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேறு குடும்பங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ வரக்கூடாது என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு, நான் ஆண்டவரை நோக்கி நான் தேடினபடினாலே, நான் அவரை நோக்கி கூப்பிட்டபடினாலே, நான் அவரோடு நான் கெஞ்சி கேட்டபடினாலே எங்கள் குடும்பத்தை கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா. எங்கள் குடும்பத்தை விடுவித்திருக்கார் என்று சொன்னால், என்னுடைய சாட்சி சொல்ல போகிறாந்தா இந்த நாள் முழுவதும் சொல்வதற்கு சாட்சிகள் நிறைய இருக்கிறது. ஆனாலும் என் ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மையை குறித்து நான் சாட்சி சொல்ல இப்பொழுது கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆகையால் கர்த்தர் சோத்திரம் இம்மட்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்கள் குடும்பங்களை நடத்தி வருகிறார். என்ன தேவையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே இந்த காரியம் எங்களுக்கு செய்யணும்பா, நாங்கள் மனிதனை நம்பின காலங்கள் போதும், எங்களுக்கு இந்த காரியங்கள் நீங்கள் செய்யுங்கப்பா என்று சொன்னால், என் ஆண்டவர் எங்களுக்கு நேர்த்தியான முறையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் எங்களை அதிசய வண்ணமாகவும் அற்புத வண்ணமாகவும் நடத்தி வருகிறார். நேற்றைய தினத்தில் கூட சோதரம் எங்கள் பிள்ளைகளுக்கு சோதரம் 2 என் பேத்திமார்களுக்கு ஒன்றும் இல்லா நேரத்தில் 2 பேர்கள் சோதரம் என்னுடைய மகள் சிந்து 2 பேக்கு ஆண்டவர் வாங்கி கொடுத்திருக்கிறார் என் பேத்தி. ஒரு நபர் சோதரம் நாங்கள் ஜெபித்த பொழுது இந்த பென்சில், குச்சி, டப்பா அது ஒரு ஆட்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் எங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்து நீங்கள் எல்லாம் வாங்கியாங்க என்று சொல்லி கொடுத்துருக்கார்கள் அன்பளிப்பாக. என்னுடைய மகளை கூப்பிட்டு கையில் பொத்தி, நீ ஆட்டி இதை சொல்லாதம்மா, நீ உன் பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் நீ வாங்கிக்காமா அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் கண்ணீர் நம்ம விட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நினைச்சுதார்
சங்கி 126:5 படி கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பாடும் சொன்ன வேதம்படி எங்களை நடத்தி வருகிறார். ஆகவே சோதரம் சாட்சிகள் நிறைய இருக்கிறது. இருந்த போதிலும் எனக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் ஐயா சோதரம் பாஸ்டர் ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு சில ஆறுதல்களை சொல்லி அரவணைத்து இப்படி தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நிறைய காரியங்களை கற்று தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சபை ஆவியை நிறைந்த சபை என்பதை நான் காணப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இங்கு சோதரம் மத்திய எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18, 19, 20 சொல்ல வார்த்தையின்படி நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாமல் உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூட்டுகிறார்களோ அங்கு நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் திரள்கூட்ட சோதர தேவ தூதர்களை இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறதை நான் காண்கிறேன். ஆவியானவர் பலமாய் இறங்கினார் இந்த நாளிலே. மகன் சோதரம் பாடல்களை பாடும்பொழுது அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியை இடமசையா உள்ள நிரம்ப இறங்கி வாரும் என்று சொன்ன பொழுது ஆவியான பலமாய் இறங்கி ஒவ்வொரு பிள்ளையும் நிரப்பினார். திரள்கூட்ட தேவதூதர்கள் இந்த இடத்திலே வந்து நிரப்பினார்கள். அதே போல் மனிதர்களும் இந்த கூட்டத்தில் இந்த இடத்துக்கு இன்னும் திரள்கூட்ட ஜனங்களை கட்ட நிச்சயமாகவே கொண்டு வருவாராக. சோதரம் இவர்கள் கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு இருக்கிற இவர்களுக்காக நான் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நீங்களும் ஜெபியுங்கள். ஒரு நல்ல இடத்தை வாங்கி அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி திரள்கூட்ட மக்கள் வந்து அந்த இடத்துல சோதரம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி அப்பா அம்மா சொன்னது போல சோதரம் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எடுப்பித்து சீர்படுத்தி சுவையாக நிறுத்துவேன் என்று சொன்ன அப்போஸ்தலர் 15:17 ஆண்டவர் நிறுத்துவாராக. நான் இதற்காக நான் சோதரம் நாங்கள் எங்கள் குடும்பமாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், கதறி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே இமானுவேல் பாஸ்டர் அவர்களையும் அவர்கள் மனைவியையும் கொடுக்கப்பட்டிருக்க 3 பிள்ளைகள் தேவைகளையும் என் ஆண்டவர் நிறைவான பலனை கர்த்தர் கண்டு கொள்ளும்படியாக செய்வார். எங்கள் வாழ்க்கையில் செய்த தேவன் இவர்களுக்கும் செய்வார். எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த வேலையை கொடுத்தார். நாங்கள் சோதர் கஷ்டப்பட்ட நிலையில் இருந்த பொழுது கர்த்தர் எங்களை தூக்கி எடுத்தார். அதேபோல் உங்களையும் கர்த்தர் தூக்கி எடுப்பாராக. சோதரம் நேரம் ஆகிவிட்டபடினால் சாட்சி நிறைய இருக்கிறது. நான் வருகிற நாட்களில் நான் ஆண்டவருக்கு சித்தமானால் உங்களை சாட்சி சொல்வேன். இன்னும் ஒரே ஒரு வரியை மட்டும் பாடி என்னுடைய சாட்சியை நான் முடிக்கிறேன். மார்போடு அன்னை பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அன்னை பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி சோதரம்.